இந்த 5 பகுதியும் சேர்ந்த இந்த 5 பூதங்களும் சேர்ந்த ஒரு பகுதி அதை செய்யறதுக்கு ஒரு தொழில்பாளர்கள் எல்லாமே அதெல்லாம் பார்க்க. ஆக உயிர் வெளி இடையே உரைதரும் பகுதி, அந்த உரைதரும் பகுதி என்பது ஒன்று, மற்றொன்று உயிர்வெளி கலைவெளி. ஆக கலைவெளி, உயிர்வெளி, மாபூதவெளி, பஞ்சபூதவெளி ஆக 3 வெளி. அதுல உரைதரும் பகுதி என்று ஒன்று. ஆக இந்த 4 பகுதியும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆதிக்கும் இந்த பூமிக்கும் நடுவே உள்ள வெளிநிலைகளுடைய விளக்கம் என்று பெருமாள் குறிப்பிட்டார். ஆக இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஜீவராசிகள், இதற்கு இந்த உடலை தாங்கியிருக்கக்கூடிய 70, அதாவது இந்த 6 விதமான உடம்பு, தாவரத்திலிருந்து மனிதன் வரைக்கும் இந்த தேகத்தை, இந்த உடம்பை பெற்றிருக்கக்கூடிய, இதை தாங்கி இருக்கக்கூடிய ஜீவன்கள், உயிர்கள், இந்த உயிர்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்று கேட்டால், அதாவது தாவரத்திலிருந்து விலங்கு வரைக்கும், தாவரங்களிலிருந்து விலங்கு வரைக்கும் பஞ்சபூதங்களும், அதாவது பஞ்சபூத வெளி. இந்த பஞ்சபூதத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு சொல்லிட்டு மேல உள்ள ஒரு ஆகாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, 5வது இடம் வெளி. 5வது இடம் ஒரு வெளின்னு, அதுல ஒரு வெளி இருக்குல்ல, அந்த வெளியில இருந்து இந்த 4 வகையான ஜீவராசிகள் உயிர் வருகிறது. உயிரின் தோற்றம் வந்துட்டு நல்லா கவனமா ஆதியிலேருந்து வரலாறு முறை. அதாவது தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பரப்பன, விலங்கு ஆகிய இந்த 4 வகையான ஜீவராசிகளுக்கு ஆகாயத்திலிருந்து, வெளியிலிருந்து, பஞ்சபூத வெளியில் ஒரு வெளி இருக்குல்ல, அந்த வெளியிலிருந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகிய இந்த 5 பூதங்கள், அதுல இந்த வெளியிலிருந்து அதுக்கு உயிர் வருது. எது? இந்த 4 வகையான இனங்கள். 5வது வகையான இனம் யாரு? மனிதன். அவனுக்கு மட்டும் இந்த உயிர் எங்கிருந்து வருது? உயிர் வெளியிலிருந்து வருது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அவனுடைய உயிரானது உயிர் வெளியிலிருந்து, அவனுடைய ஜீவனானது எங்கிருந்து வருது? உயிர் வெளியிலிருந்து. அப்ப அந்த உயிர் வெளியிலிருந்து தான் ஜீவன் இங்கே வருகிறது. இதை பெருமான் பிள்ளை பெரு விண்ணப்பத்தில், தான் கைப்பட திருக்கரத்தால் எழுதிய பிள்ளை பெரு விண்ணப்பத்தில், தந்தை என்பான் சுக்கில துளியின் கண் நான் வந்து சேர்ந்த கணப்போது தொடங்கி, தாய் என்பாளின் சோனித திரையில் நான் வந்து சேரும் கணப்போது வரை என்னால் ஒருவாறு கணக்கிடப்பட்ட என்று ஒரு காலம் குறிப்பிடுகிறார். பிறகு தாய் கருப்பையில் வந்து சேர்ந்து பௌதிக உடல் பெற்று இந்த பூமிக்கு வரும் வரை என்னால் ஒருவாறு கணக்கிடப்பட்ட அளவு என்று மற்றொரு காலம் சொல்கிறார். ஒன்று தாய் கருப்பையினுள் தங்கியிருந்த காலம், மற்றொன்று தாய் கருப்பைக்கு முன்பு வருவதற்கு முன்பாகவே தந்தை என்பான் சுக்கில துளியிலே ஒரு ஆவி உருவாயிருந்து காத்து ரட்சித்து, அதற்கு முன்பாகவே கலை வடிவு பெற்று போர் அணுவாக பகுதி பேரணம் உருவாயிருந்து தன்னை காப்பாற்றிய தன்மையை பெருமாள் அந்த பிள்ளை பெருவிண்ணத்திலே குறிப்பார். அந்த அணு எங்கிருந்து வந்தது? அதுதான் உயிர், அதுதான் உயிர். ஆக மனித உற்பத்திக்கு அடிப்படையாக தந்தை காரணம், முதற் காரணமாகவும் தாய் துணை காரணமாகவும் அமைகிறார் என்பதை முதலில் பகுத்தறிவு காரண காரியம் கடந்த கருப்பொருளாய் இருப்பது இறைவனுடைய திருவருள் பேராற்றல். அப்ப திருவருள் பேராற்றலுடைய இயக்கத்தினால் ஆதி, அந்த அனாதியிலே இருக்கக்கூடிய ஆதியை அடுத்திருக்கக்கூடிய உயிர்வெளி, அங்கே உயிர்கள், உயிர் அணுக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதிலே மனித ஜீவர்களுக்கு மட்டும்தான் வேணும். இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி அணுக்கள் அங்கே இருந்தும் இங்க வந்தும், அங்கே போயும், இங்க இருந்தும் அங்க போயிட்டும் வந்துடும். இப்போது நான் சொல்லப்படுகின்ற இந்த உண்மை எந்த நூலிலும் எழுதப்பட்டதில்லை, எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டதும் இல்லை. அந்த உண்மையை சொல்லுகிறேன், பெருமானுடைய குறிப்பில் இருந்து உணர்ந்து அறிந்தவை. ஆக உயிர்வெளி என்று சொல்லக்கூடிய பகுதியில இருந்து
இந்த தேகத்துக்கு, மனிதனுடைய தேகத்துக்கு, மனிதனுடைய உடம்புக்கு உயிர் வருகிறது. மனித உடம்பு என்பது பஞ்சபூத சேர்க்கையினுடைய விளைவு, கூட்டமைப்பு. அது பல்வேறு கணக்கிலே விகிதாச்சார அடிப்படையிலே ஒவ்வொரு உருவமாக சேர்க்கப்பட்டு பிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பருப்பொருள். அதுதான் தாய் கரு பையிலே உண்டாகின்ற 10 மாத காலத்தில் உண்டாகக்கூடிய தனித்தன்மை பெற்ற வளர்ச்சி இயக்கம். ஆனால் அதற்கு உயிர், அதாவது ஜீவன் என்பது உயிர் வெளியிலிருந்து வருது. அங்க வந்து கொண்டாந்து வச்சிருக்காரு. பிறகு அது எப்ப வருகிறது, அது எப்படி வருகிறது என்பது தனியா அதை பற்றிய ஒரு பொருளாக பேசப்பட வேண்டிய ஒன்று. ஆக உயிர் எப்படி தோன்றியது என்றால் மனித ஜீவனுக்கு மட்டும் உயிர் வெளியிலே இருந்து பிறகு உயிர் வெளிக்கு போகிறது. இதுக்கு பல்வேறு வியாக்கியான குழப்பங்கள்ல இருக்காங்க. அதுக்கு நிறைய தத்துவ விளக்கங்கள். இப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து இப்போ ஒரு மனித தேகம் பெற்றவன், ஆணும் பெண்ணும், இறந்து போய்விட்டான் என்று வைங்க, இயற்கையாக மரணம் அடைந்து விட்டான். 70 வயதிலே ஒருவர் இறந்து விட்டார், அவரை சவ அடக்கம் பண்ணிடுறோம். அப்படி இறந்து போனதுக்கு உடனே அவர் உயிர் விட்டதுக்கு பிறகு அந்த உயிர் எங்க தெரியுமா போகுது? நம்முடைய சமய சாஸ்திரங்கள்லையும் பல்வேறு வழிபாட்டு நிலைகளிலையும் பல்வேறு காரணங்களும் பல்வேறு கதைகளும் பல்வேறு அதுக்கு ஆச்சார அனுஷ்டான சம்பிரதாயங்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நடைமுறைகள் மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதை பற்றி எந்த விளக்கமும் எவருக்கும் தெரிவதும் இல்லை. ஆனால் உண்மை விளக்கம், அந்த உயிரானது ஒருவன் இயற்கையிலே மரணம் அடைந்தால், அவன் விதிப்படி அவனுடைய காலம் முடிந்து அவன் இயற்கையிலே மரணம் அடைந்தால் அந்த ஜீவனானது அந்த உயிர்வெளிக்கு போய் நேரம் அந்த உயிர்வெளியில போய் தங்கிடும். சரி, அப்ப அந்த எத்தனையோ பிறவி எடுத்து வந்தது. இந்த பிறவியில அது இறந்து போனதுக்கு பிறகு அந்த உயிரானது உயிர் வெளிக்கப்படுது, அந்த ஜீவனானது உயிர் வெளிக்கப்படுது. அவனுக்கு மன 6வது அறிவு படைத்தவன் மனம்லாம் இருக்குல்ல, கரணங்கள்லாம் இருக்குல்ல, அதுல உண்டான பதிவுகள்லாம் இருக்குல்ல, வாசனைகள்லாம் இருக்குல்ல. அப்ப வாசனைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த மனம் என்ன ஆகுது? இந்த பிறவி தோறும் அது எண்ணிய எண்ணங்கள், அது நினைத்த நினைப்புகள், அது பருகிய இன்பங்கள், சுகங்கள், வாசனைகள், எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது பூரா மனதிலே பதிவுண்டு இருக்கிறது. மனவாசனையினால் பதிவுண்டு கிடந்த அந்த கரணங்கள், அந்த கரணத்தினுடைய கூட்டமைப்பு, அதற்கு அவை சொல்லுவார் குறியட்ட வடிவம். புரியட்ட அட்டம்னா 8, குறியட்ட வடிவம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி அந்த குறியட்ட காயம்னு பேரு. சூர உடம்பு சூக்கும உடம்புன்னு சொல்றோம். சூர உடம்பு பஞ்சபூதங்கள் ஆனது மண்ணுக்கு போய் விடுகிறது, புதைத்து விடுறோம். சூட்சும உடம்பு என்ன ஆகுது? அதுதான் உரை கரும்பகுதி. உரை, அதாவது நம்முடைய மனங்கள்ல தோன்றுகிற எண்ணங்கள், நினைவுகள், வாசனைகள் எல்லாம் உரை. பதிவுகள் உரை. கருப்பொருளாக இருக்கிறது, வித்தாக இருப்பது, உடம்பு தோன்றுவதற்கு முதல் வித்தாக இருப்பது அது இல்லை என்றால் அந்த உடம்பு தோன்றுவதற்கு முதல் வித்தாக இருக்கக்கூடிய இந்த உரை கரு, அதாவது அந்த கருப்பகுதி இருக்கக்கூடிய இடம் தான் உரை கருப்பகுதி. உயிர்வெளி 2 கூறா இருக்குன்னு சொன்னேன். ஒன்று உயிர்வெளியாகவும் உயிர் தங்குற இடமாகும், மற்றொன்று மனம் முதலிய அந்த கரணங்களும் சேர்ந்து போகும். ஒருவன் உயிரிட்டத்திற்கு பிறகு அவனோடு உயிர் மட்டும் போறதில்லை, யாருக்கும் தெரியாது. அவனோடு மனம் முதலிய கரணங்களும் அந்த கரண வாசனைகளும் கூட செல்கிறது. இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்படி கரணங்கள் செல்லும் பொழுது அந்த கரணத்தின் பதிவுகள் உரைகரும் பகுதியில் போய் தங்கிறது. உயிர்வெளி 2 கூறு, அது உரைகரும் பகுதியில் தங்கிறது. உயிர் மட்டும் என்ன செய்யுதுன்னா உயிர்வெளியில் தங்கிறது. திருப்பி பிறவி எடுக்கும் போது அது உடம்பு எடுக்க வரும்போது, பிறவி எடுக்கிறதுனா உடம்பு எடுக்க வரும்போது எந்த உயிர் திரும்பவும் பிறவி எடுக்கிறதோ அந்த உயிர் தன்னுடைய வாசனை உரைகரும் பகுதி இருக்கு பாரு, அந்த உரைகரும் பகுதியில போய் தங்கிருக்கல, அந்த கரணத்தை அப்படியே கூட்டி கொண்டு வருது என்பதை உணர வேண்டும். இந்த ரகசியங்களும் எதுவும் புலப்பட சொன்னதில்லை. அதனாலதான் இது சன்மார்க்கத்தில் மட்டும் மரண பயம் தவிர்ப்பதற்கு மாபெரும் விளக்கத்தை சாகா கல்வியின் இயக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதா உண்மை என்று நீ அறிக, உணர்ந்து அறிக, அதனால் உத்தமன் ஆகுக. ஆகவே உனக்கு மரண பயம் தேவையில்லை என்று பெருமான் விளக்குகிறார். உண்மைகள் தெரியும் போது பயம் அகன்று விடுகிறது.
அந்த வகையில் நமக்கு வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது இதிலிருந்து சாதாரணமாக அறியக்கூடிய ஒரு கூறு. ஆனால் மிகப்பெரிய விளக்கத்தை சன்மார்க்க நிலையிலிருந்து அறிந்து அனுபவிக்கப்பட வேண்டிய நிலையாக இருக்கிறது. அதை அனைவரும் உணர வேண்டும். ஆகவே உயிர் என்பது உயிர் வெளியிலேயும், கரணங்கள் என்பது அதாவது மனம் முதலிய கரணங்களுடைய வாசனைகள் இருக்கு. அந்த தன்மைகள் நமது இதுவரைக்கும் இந்த பிறவில அது என்னென்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த வாசனை அந்த எலிமெண்ட்ஸ் உரைகரு பகுதியிலையும் போய் கைது. திருப்பி பிறவி எடுக்கும் போது, அதாவது உடம்பு எடுக்கும் போது, அந்த உயிர் தன்னுடைய ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ஏற்கனவே அந்த வாசனை, அந்த மனத்தினுடைய வாசனை இருக்குல்ல, அதை அழைச்சிட்டே வந்துடும். அதை கூட்டிக் கொண்டு இன்னொரு உடம்புல வந்து அப்படி கூறுவதனாலதான் பூர்வ ஜென்ம வாசனை. உயிர் மட்டும் வறுமையானால் தன்னுடைய உடம்பு வாசனையை விட்டுவிட்டு உயிர் மட்டும் வறுமையானால் அதுக்கு பூர்வத்தினுடைய ஜென்ம வாசனை எங்கிருந்து வந்தது என்று பெருமான் இதற்கு பூர்வ ஜென்ம வாசனையை பற்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 3வது பிரிவில் தனிப்பிரிவாக மிகப்பெரிய விளக்கத்தை வைத்தார். காரணம், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் போய் பிறவியை பற்றி எழுத வேண்டிய அவசியம் என்ன என்று இதுவரைக்கும் யார் சிந்தித்ததே கிடையாது. ஏன்னா ஜீவகாருண்யத்துக்கு உண்மையான விளக்கம் தெரியாதவர்கள், அதனுடைய பிறவித்தன்மையையும் அதனுடைய மகத்துவத்தையும் அறியப்படாத ஒன்றாகத்தான் இதுவரைக்கும் இருந்து வந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் மறுபடியும் தேகம் எடுக்கிறார்கள். இப்படித்தான் இதற்கு ஒரு சான்று சொல்லலாம். எப்படி இந்த புரியட்ட காயம் வெளியே புறப்பட்டு, இதுக்கு பேர் புரியட்ட காயம் எப்படி புறப்பட்டு போகிறது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் மரண தருவாயில் கிடக்கும் பொழுது அவனுடைய அந்தகாரம்னு பேர். அந்தகாரம் சூழ்ந்தது. அந்தகாரம் என்பது இருட்டு. அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப கண்ணுல ஒளி இருக்கு, வயசாக கண் ஒளி பொழுது கண்ணாடி போட்டுக்கிறோம், பிறகு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா சாகும் போது இருள் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறையும், அப்படியே இருட்டு வந்து. எங்க செத்து பார்த்தீங்களா? ஆம், செத்து பார்த்தோம். இது யாரும் அறியப்படாத ஒன்று. ஆம், யாம் செத்து பார்த்தோம். இது அறியப்படாத, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணிலே இருள் சூடும். கண்ணில் என்ன எப்படின்னா, இந்த உலகம் புற உலகம் பார்வை என்ன ஆகுனா அப்படியே வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில யாருமே இருக்கிறது தெரியாது. வெளிச்சம் குறையும் போது இருக்கிறது பக்கத்துல நிற்கிறது எதுவுமே தெரியாது, இருண்டு போகும். ரொம்ப அருகிய வெளிச்சம், லேசான வெளிச்சம் வரும் கண்ணு. அதுக்கு பிறகு ஒரு பார்வை உண்டு, ஒரு காட்சி உண்டு. இருண்ட பொழுது ஒரு காட்சி உண்டு. அப்ப கண்கள் செருகிவிடும், மேலே சேர்ந்து செருகிவிடும். அதான் மேல்முடி வந்துட்டு கண்ணு மேலோக்கி பார்க்குது. அதாவது ஞானியினுடைய கண்களும் மேல் நோக்கி நிற்கும், சாகரனுடைய கண்களும் மேல் நோக்கி நிற்கும். அதாவது கண் விழியானது மேலே கொண்டு செருகிவிடும். அப்படிப்பட்ட நிலையில இருப்பார்கள். இதெல்லாம் கவனிப்பதில்லை. இதை யாரும் உணர்ந்து அறியறதும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு, நம்ம வேற துக்கம் கொண்டாடுறதே தனியா போயிடுது, வேற என்ன ஆகிற கதையை நம்ம பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி நிலையில இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். அப்ப தெரியும். அதுக்கு அப்ப ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சி மட்டும் அவர்களுடைய கண்ணிலே தெரியும், உணர்விலே தெரியும். வேற எல்லாம் மங்கிடும் இந்த உலகம். அது என்ன காட்சி என்று கேட்டா, அவன் வாழ்நாள் முற்றும் எத்தனையோ சுகதுக்கங்களை அனுபவித்தது மனம். அது அந்த ஜீவன் வாழ்நாள் முற்றும் ஒரு 70 வருஷம் வரைக்கும் அனுபவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவி அனுபவிச்சது. இந்த பிறவியில ஒரு 70 வருஷம் அனுபவிச்சு அதிகமான வாசனை, அதாவது அதிகமான ஒரு இச்சை எதுல தங்கி இருந்ததோ அது மட்டும் நீங்க கண்ணில் அடிக்கும். இப்ப உள்ள நேரம் வச்சிருந்தான்னு வச்சுங்க, அதுதான் கடைசி எக்ஸ்ட்ராக்ட்னா உள்ளதான் கண்ணில் நீங்க உள்ளே கொண்டு போறவே. பொருள் மீது வச்சுட்டான்னு வச்சுங்க, பொருள் தான் நீங்க பூமி காணி பொருள் நீங்க. அப்ப அந்த இச்சை இருக்கிறதுனால வாய் குழறி போய்விடும், நாக்கு எழாது, கருவி கரணங்கள் எல்லாம் ஓய்ந்து சோர்ந்து விழுந்து விடும், கண்ணு இருண்டு போய்விடும், விழிகள் மேல் பிடிங்கி உள்ளெழுந்தி போய்விடும், யாரும் முன் பின் என்பது எதுவும் தெரியாது, உலகத்தினுடைய இயக்கம் புறா அற்று சூனியமாகிவிடும். அத்தருவத்திலே ஜீவன் தொண்டைக்கும் அந்த இதுல இருந்து கொண்டு வெளியாவதற்கு உண்டான எத்தனத்தோடு போராடி கொண்டிருக்கும் தன்மையை மரண தருவாயில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் காணலாம்.
இது பொதுவான விதி. இந்த நேரத்துல சித்ராகுப்தன் வந்துட்டான் பாரு. சித்ராகுப்தன் வந்துட்டான். ஏன்னா சாவ போற கட்டமா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கதை. அவனுக்கு பேர் சித்ராகுப்தன். சித்ராபுத்திரன் அவன் ஏற்றெடுத்து பார்க்கிறான், ஏமா வந்துட்டான் பாரு. சித்ராபுத்திரன் கிடையாது, சித்திரகுப்தம் என்று பெயர். சித்திரம் என்றால் படம், குப்தம் என்றால் ரகசியம். ரகசிய படம் அவனுக்கு மட்டும் ஓடும். வடமொழி வார்த்தை. சித்திரம் என்றால் படம், குப்தம் என்றால் ரகசியம் என்று வடமொழி பொருள். சித்திரகுப்தம் என்று பெயர். அந்த சித்திரகுப்த காட்சியானது ஓடும். அதை தான் சித்ராபுத்திரன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப தனக்கு மட்டும் ஓடும். அப்ப அவனுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் நிற்கும். இதுக்கு ஒரு சான்று சொல்றார். இது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் என்ற பழைய நூலிலே ஒரு சான்றாக காட்டப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு அதையும் விளைக்கணும். ஏன்னா எடுத்து பார்க்க போல என்னடா அவன் சொல்றது பொய்யாது. அப்படி சொல்லும்போது ஜடபரதன் என்ற ஒரு முனிவர், அவர் ஒரு மான் வளர்த்தார். அவர் முற்றும் தொடர்ந்து முனிவர், கடைசியா ஒரு மான் வளர்த்தார். இத்தனைப்பட்ட துறவிக்கே இப்படியா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. அப்ப மனிதனுக்கு எப்படியோ, சாதாரண ஜீவனுக்கு எப்படியோ, எவ்வளவு அகலமான பிறப்பு இந்த பிறப்பு, துன்பத்திற்கே இடமானது இந்த பிறப்பு, இன்பம் யாண்டும் இல்லை என்று கூறுவதற்கே உண்டான பிறப்பு. இப்படிப்பட்ட பிறப்பை மேன்மைப்படுத்துவதற்காகவும் மகத்தான உயர்ந்த நிலையை வைத்து பார்ப்பதற்காகவும் பெருமான் ஒருவரே வந்து அற்புத காட்சியை திருவருள் புரிந்தார் அல்லவா? அதை உணர்ந்தோமானால் இல்லவே இல்லை. ஆகவே ஜடபரதத்திய கதையை இந்த அவலத்தின் நிலைக்கு எடுத்துக்காட்டாக உரைக்கின்றேன். அப்போது அந்த அவர் சாவர கட்டம் வந்துட்டு மான் தான் வந்து நின்றுது அந்த சித்திரகுப்தத்தில். அவர் சாகும்போது இந்த மானை விட்டுட்டு போறாங்க. இந்த மானுக்கு யார் இருக்காரு? ஐயோ, இந்த மானை விட்டு விட்டு போகிறோமே, இந்த மானை கவனிப்பார் யார்? அப்படி இந்த உயிர் இச்சையிலே போய் மனத்திலே உரை வரும் பகுதி என்று சொன்ன அந்த உரையிலே போய் அழுந்தி, உரையும் அதாவது மனமும் மனத்தினுடைய externally extract, final externally extract, அப்படி இருக்கக்கூடிய இந்த மனமும் இச்சையில இந்த உயிரும் ஒன்று சேரும் பட்சத்தில், அந்த இச்சையில போய் இந்த உயிர் ஒன்று சேரும் போதில் எந்த இச்சை குறித்து அந்த உயிர் நின்றதோ அந்த இச்சையின் வடிவமாகவே பிறகு இருப்பார் என்பது நம்முடைய தாத்பரியம். பிறகு ஜடபரதன் என்பவன் மானாகவே பிறந்தான். எப்படி போயிருப்பார்கள் ஜீவன்? இப்ப தெரியுதா? எதுவும் தெரிய போறதில்லை. ஆகவே அந்த வாசனை கெடுத்த பிறவி உண்டு, வாசனை கெடுத்த பிறவி உண்டு என்பது நிச்சயம். இவ்வளவு உயர்ந்த பிறவி கொடுத்தும் ஒரு கணத்தில் கீழே தள்ளி, குழியிலே தள்ளி, ஒரு கணத்தில் இழிந்த நிலையிலே தள்ளி பார்ப்பதற்கு ஏதுவான மாயா கூறுகளை இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையிலேயே இறைவன் படைத்திருக்கும் வியப்பை நினைக்கும் தோறும் மனிதன் தன்னை எந்த விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பேரறிவாக நமக்கெல்லாம் கருணையினால் பெறுவான் ஒருவர் அல்லவா கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அதையே கருத்தில் கொள்ளாது பிறப்பின் இன்பத்தை நுகர்ச்சியிலேயே நுகர்ந்து சுகப்படுவோராய் நாம் இருக்கும் பட்சத்தில் உன்னதமான உண்மை நிலையை அறிவதற்கு ஏதையா இடம்? அதை கருத்தில் கொண்டு பார்க்கும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த பிறப்பு துன்பத்திற்கு இடமானது, பிறப்பு வேண்டாம் என்பதை எல்லோரும் பெற்ற நிலை, எல்லோரும் கேட்ட நிலை அல்ல. மாறாக இறப்பு வேண்டாம், பிறப்பு வேண்டாம், பிறப்பும் இறப்பும் அற்ற நிலையே பெரும்பேறு என்று பெருமான் ஒருவர் நமக்கு குறிப்பு தந்தார். பிறவா நிலை என்றால் கொஞ்ச காலம் போய் நம்ம இருந்து சுகத்தை அனுபவித்து விட்டு பிறகு திரும்பவும் பிறப்போம். இப்படிப்பட்ட பெரியோர்கள் அந்த பதத்திலே இருந்து பல ஆண்டு காலம் இந்த சுகத்தை அனுபவித்து விட்டு பிறகு மீண்டும் பிறகு எடுத்தார்கள். அது வேண்டாம் எனக்கு. உண்மையிலேயே பிறவி வேண்டாம், இறப்பு வேண்டாம். பிறந்த பிறப்பே இறுதியான பிறப்பு, பிறந்த பிற தேகமே, பிறந்த பிறப்பே இறுதியான பிறப்பு, முடிவான பிறப்பு
இந்த பிறப்பில் கொடுக்கப்பட்ட தேகமே இறுதியான தேகம், இதுவே முடிவான தேகம், இதற்கு மேற்கொண்டு இனி ஒரு தேகம் எடுக்க மாட்டேன் என்பது பெருமானுடைய கருத்து. இத்தேகமே நித்திய தேகம். இப்போதே நான் இதை நித்திய தேகம் ஆக்கி கொண்டதினால் இனி ஒரு தேகம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக்கி கொண்டது, நிரந்தரமாக ஒரு வீடு கட்டி கொண்டதனால் இனி நான் வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இது வாடகை வீட்டில் இருக்கிறது. அதற்காக தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், சொந்த வீடு கட்டிக்கொள்ள இருக்குது. சொந்த வீடு உனக்கு மட்டும் கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிற நீ இந்த ஜீவன் குடியிருக்கக்கூடிய இந்த தேகத்திற்கும் உன்னை சூழ்ந்திருக்கிற மனித குலத்துக்கும் நீ ஆற்ற வேண்டிய புறப்பங்காக ஒரு வீடு கட்டிக்கொள்ள மறுக்கிறாயே. அதை இறைவன் மிக எளிமையிலே தனக்கு